இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் எல்லாருமே தேர்தல் அறிக்கையெல்லாம் கொடுப்பாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில் எதனாவது உருப்படியாக தற்சார்பு சம்மந்தமாக ஏதாவது இருந்தது அப்படின்னா, இந்த சான்ஸ் பயன்படுத்தி அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் எலெக்ஷனில் நம்மளாம் அவங்களுக்கு ஓட்டு போடலாம். சீமான் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல், இதுக்கெல்லாம் நம்ம போராடிட்டு இருக்கோம். கிடைக்காத ஒரு பதட்டத்தில் ஒவ்வொருத்தரும் இப்போ போய் டேங்காக ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் பயோகேஸ் அப்படின்றது நம்ம கழிவுகள்லேருந்து எடுக்கக்கூடிய கேஸ். அதை பற்றி சீமான் அவர்கள் நம்மளுடைய தற்சார்பு அப்படின்றத பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஏன்னாவது ஒரு திட்டம் வச்சுருக்காங்க, எந்த ஒரு பொலிட்டீஷியனாவது திட்டம் வச்சுருந்தாங்க அப்படின்னா, அதை சொன்னாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணலாம். பட் எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் நான் அதுக்கு ஒரு இதை ஃப்ரீயாக கொடுப்பேன், 2500 கொடுப்பேன், பஸ்ஸை ஃப்ரீயாக விடுவேன், ஒரு பவுன் தங்கம் கொடுப்பேன், மோதிரம் கொடுப்பேன், சிலிண்டர் கொடுப்பேன். இப்போ என்னத்த சிலிண்டர் எங்கேருந்து கொடுப்பீங்க? எதை வச்சு சிலிண்டர் கொடுப்பீங்க? ஸோ இந்த மாதிரி எதனா ஒரு உருப்படியான ஏதாவது பிளான் இருந்துச்சு அப்படின்னா, இதை இந்த நேரத்தில் அவங்க யோசித்து வரக்கூடிய தேர்தல் அறிக்கையில் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இதை பார்க்கக்கூடிய மக்களாகிய உங்களுக்கும் அதே மாதிரி எதனா கருத்து இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம்.